கைஸ் கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா AK64 படத்தோட அப்டேட் வருது அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம AK என்ன முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னா படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபேன்ஸ்க்காக இப்போ ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராமா. இது வந்து ஒரு 100% நல்ல முடிவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மைத்ரி மூவிஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. மைத்ரி மூவிஸ் பொறுத்தளவுக்கு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் விட்டவங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரத்திலே செகண்ட் லுக் விட்டவங்க. அதனால இப்போ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு அப்டேட் கொடுத்து தான் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுலயும் ஃபேன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க AK64 படம் அப்படின்றதுனால ஒரு தரமான அப்டேட் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து. பட் அந்த ப்ரொடக்ஷன் சார் ஏற்கனவே குட் பேட் அக்லி படத்தை எடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸா இல்ல VLS ப்ரொடக்ஷனான ஐஸ்வரி கணேஷ் அப்படின்னு தெரியல. ஏன்னா சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இப்ப ஐஸ்வரி கணேஷ் தான் இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஷேர் ஆயிட்டு இருக்கு. என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏற்கனவே ஷேர் பண்ணி விட்டா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் எடுத்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேன்ஸ் ரொம்ப எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க. அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா உடனுக்குடன் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா விடாமுயற்சி குட் பேட் அக்லி 2 படம் இதுக்கு முன்னாடி வந்துச்சு. அதுல விடாமுயற்சி படம் கொடுத்த அப்டேட்ஸை விட குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட்ஸ் தான் வந்து நிறைய இருந்துச்சு. ஃபேன்ஸ் ரொம்ப எங்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு ஒவ்வொரு அப்டேட்ஸுமே. 2025 பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஏமாத்தி படத்தை தள்ளி போட்ட மாதிரி ஏப்ரல் 10க்கு படம் ரிலீஸ் ஆகும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் ஏமாத்த கிடையாது. எதிர்பார்த்த டேட்ல படம் வந்துச்சு. விடாமுயற்சி படத்தோட டிராப் பேக்கான மிகப்பெரிய காரணமே பார்த்தீங்கன்னா சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்ணாதது தான். அது அத்தனை வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது, ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா அதை பார்த்து எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த படத்தை ரொம்ப தள்ளி போட்டது அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அமைச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் AK64 படத்தை VLS ப்ரொடக்ஷன் பண்ணுதா இல்ல மைத்ரி மூவிஸ் அப்படின்றத. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.